தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமான உறவுகளே, இன்று 18வது நாளிலே நாம் வந்து நிற்கின்றோம். 17 நாட்கள் முடிவடைந்த இந்த தருணத்திலே ஏராளமானோர் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்திருக்கிறீர்கள். இறைவன் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு பதில் கொடுத்து கொண்டிருப்பதை இந்த சாட்சியங்கள் வாயிலாக கேட்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த 18வது நாளிலே இறைவன் நம்மோடு பேச இருக்கக்கூடிய அந்த சிந்தனை என்னவெனில், நம்முடைய விண்ணப்பங்கள் நிறைவேறுவதற்கும் நாம் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கும் ஒரு பொருத்தனையை நாம் செய்வோம் என்ற அந்த வாக்குறுதியை இந்த நாளிலே நாம் எடுக்க இருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நாளையிலிருந்து 3 நாட்கள் தொடர்ச்சியாக நற்கருணை ஆராதனைகளை நாம் கலந்து கொள்ள இருக்கிறோம். இன்று அதிகாலை 5:30 மணிக்கு நீங்கள் அனைவரும் எழுந்து இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இதோ உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்களை நீங்கள் எடுங்கள். விவிலியத்தை திறந்து வையுங்கள். திருப்பாடல் 65ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: கடவுளே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. கடவுளே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது என்று சொல்லப்படுகிறது. இதோ ஒரு சில நேரங்களிலே நாம் இறைவனுக்காக பொருத்தனைகள் செய்கிறோம். அந்த பொருத்தனைகளை செய்து இதை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த பொருத்தனைகள் என்று சொல்வது லஞ்சம் கொடுப்பது அல்ல, மாறாக என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ஆசிரை என் ஆண்டவருக்கு நான் கொடுப்பது. ஆண்டவரே, இதோ இந்த கருத்து நிறைவேறினால் இதை நான் உமக்கு செய்து தருவேன் என்று சொல்வது ஆண்டவரை வற்புறுத்தி என்னுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறுவதற்காக அழைப்பது கிடையாது. ஏனெனில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10 11 வரை உள்ள இறைவார்த்தைகள் இவ்வாறு சொல்லுகிறது: அன்னா பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டார், ஆண்டவர் அதை அவருக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அதாவது, குழந்தை இல்லாமல் தவித்த அன்னா ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரின் ஆலயம் வந்து அழுவாள் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு அவள் அழுது கொண்டு ஆண்டவரை பார்த்து வேண்டுகிறாள். அவள் ஒரு பொருத்தனை செய்து கொண்டாள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீரேயானால் அந்த குழந்தையை நான் உமக்காகவே கொடுப்பேன் என்ற பொருத்தனையை அவள் செய்தாள். அந்த பொருத்தனையை ஆண்டவர் கேட்டார். குழந்தை செல்வத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். குழந்தையை பெற்றுக்கொண்ட அன்னா அந்த குழந்தையை ஆண்டவரிடமே ஒப்புக்கொடுக்கிறாள். அவள் செலுத்த வேண்டிய அந்த பொருத்தனையை நிறைவாக செய்தாள். இதுதான் விவிலியம் சொல்லக்கூடிய உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இன்று நாம் ஒரு தீர்மானம் செய்து கொள்வோம். பல விண்ணப்பங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்திலே, ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்தோடு இணைந்து நான் இந்த பொருத்தனையையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன் என்று உங்களுடைய மனதுக்குள்ளே எந்த பொருத்தனையை எடுக்கிறீர்களோ செய்யக்கூடிய பொருத்தனைகளாக இருக்க வேண்டும். வெறுமையாக பொருத்தனைகளை சொல்லி அதை செய்யாமல் விடுவது அல்ல, மாறாக கொடுத்த வேண்டுதலை, கொடுத்த பொருத்தனையை நீங்கள் செய்ய வேண்டும். எந்த பொருத்தனை என்பதை உங்கள் மனதிலே கொண்டு வாருங்கள். திருத்தூதர் பணி 18ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தையிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: பவுலடியார் தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக தன்னுடைய தலைமுடியை எடுத்துக்கொண்டார், அதாவது மொட்டை அடித்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. பவுலடியார் இறைவனுடைய வார்த்தையை இந்த உலகத்திலே கொடுத்தவர், ஏராளமான திருமுகங்களுக்கு சொந்தக்காரர், இறையியலை மிக தெளிவாக இந்த உலகிற்கு கொடுத்த பவுலடியார் தன்னுடைய நேர்த்தி கடனாக மொட்டை அடித்துக் கொண்டார் என்று திருத்தூதர் பணி 18வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை சொல்லுகிறது. மகனே, மகளே, இதோ நாமும் இன்று ஒரு பிரதிக்கனை செய்து கொள்வோம். என்னுடைய இந்த மன்றாட்டு நிறைவேறினால் ஆண்டவரே,
இதை நான் உமக்கு கொடுப்பேன், அல்லது என்னுடைய மன்றாட்டுக்காக இதை நான் செய்வேன் என்ற அந்த பொருத்தனையை நம்முடைய மனதிலே நாம் கொண்டு வருவோம். நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்களை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வரை உள்ள இறை வார்த்தைக்குள்ளே அந்த விண்ணப்பத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் முழுவதும் அந்த விண்ணப்பங்கள் அந்த பகுதியில் இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல வழி நடத்தி கொண்டிருப்பவரை, எங்களை பாதுகாப்பவரை இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களோடு உடனிருக்கிறீர். எங்களை வழி நடத்துகின்றீர், எங்களை பாதுகாக்கின்றீர். எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி தருகின்றவராக இருக்கின்றீரே அப்பா. இதோ இந்த நாளிலே நாங்கள் எடுத்து சொன்ன ஒவ்வொரு வேண்டுதல்களையும், நாங்கள் எடுத்து வைத்த பொருத்தனைகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றி அதன் வாயிலாக நீர் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் உமக்கு கொடுத்து இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மை அன்பு செய்து வாழக்கூடிய அந்த வல்லமையை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நாளையிலிருந்து 3 நாட்கள் நாம் தொடர்ந்து நற்கருணை ஆராதனைக்குள்ளே நுழைய இருக்கிறோம். ஆகவே நாளையிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் 3 மெழுகுதிரிகளை உங்களுடைய கரங்களிலே எடுத்து அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த மெழுகுதிரிகளையும் ஏற்றி வைத்து ஜெபியுங்கள். இறைவன் ஒளியாய் உங்கள் இல்லத்திலே கடந்து வருவாராக. ஆமேன். முதல் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறை வார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 2ஆம் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறை வார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மூன்றாம் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறைவார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.